நான் சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்று கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில் எங்கள் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போனேங்க சார். அப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க சார். இவங்களுக்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லி தந்தேன். எங்கள் அப்பா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டாங்க. மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லித்தரா, லைஃப் ப்ராப்ளமில் வச்சு காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணாங்க. எல்லாப்பூரில் பார்த்து மீட் பண்ணி லவ் பண்ண அப்பட்ட பைசா இல்லை. நைட்டெல்லாம் ஆட்டோட்டி தாலி வாங்கி 6 வரலனாலும் எனக்கு பிடிச்சவங்கள நான் கை பிடிப்பேன்னு மறுநாள் காலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? எங்க ஊர் வந்து கரூர். அங்க வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். அங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார், என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டா, நீ பிறப்புலயே இப்படியா இல்ல திடீர்னு உனக்கு இந்த ஞானம் வந்ததாடா? இது மாதிரி கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்று கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கு என்னங்கிறப்ப அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே எப்படி சொல்றது, எங்க அம்மாவா எங்க அப்பாவான்னு நல்லா சாரிசமா இருக்கும். ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல. எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன். அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு, இந்த சைடு பார்த்தா திருவிழா பசங்க, அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு. சரி அப்புறம் என்னாச்சு? சரி பின்னாடி திரும்பலான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணுன்னு எல்லாம் போட்டி போட்டு இருப்பாங்க. அப்படியா? அப்படிதான் அத்தனை பேரையும் உரி அடிச்சு கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு நின்று கல்யாணம் பண்ணிக்கிச்சு. என்னடா இங்க நடக்குது ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு. அதாவது சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? எஸ் சார். ஆமாங்க சார். அப்படி லவ்? ஆமாங்க சார். அப்படி என்ன பிடிப்பு உங்களுக்கு சங்கர் மாமா மேல? என்னன்னு தெரியலங்க சார், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க சார். கேட்டுக்க. எத்தனை வயசுல நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு எப்ப சொன்னீங்க? என்ன இது ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்படி சொல்லு. என்ன அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் சொல்லியாச்சு. ஆனா சங்கர் மாமாக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் ஆம்ல. ஆமாங்க சார். குஞ்சினா ஊரே நடுங்குது. அப்படியா? ஆமாங்க சார். கட்டினா அவரை கட்டவே இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வேணான்ட்டாங்களா? முடியாதுட்டாங்களா ஆரம்பத்துல? இல்லைங்க சார், அவருக்கும் எனக்கு ஒரு 8 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. அவங்க வீட்டுல கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கு எப்படி, அதனால வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார். அப்படியா? என்னத்த அப்படியா? இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் அவரைத்தான் கட்டுவேன், அவரை கட்டி வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க சார் நான். இப்படி நீங்கள் கேட்ட உங்கள் அப்பா அம்மாவினுடைய காதல் கதையின் சுவாரஸ்ய பக்கங்கள் இப்பவே கண்ணை கட்டுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். அப்படி சொல்ற என் செயலாளரே. இது எங்கள் அம்மா வந்து பக்கத்தாடி ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். ஐயோ பாவம். எங்கள் அம்மா ஏதோ நல்ல டிவியில் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க போல சார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க உங்க அப்பா கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? சார் மனசு உடைஞ்சிடாதீங்க, வாழ்க்கை வழுக்க மாறி. என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில் எங்கள் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போனேங்க சார். அப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க சார். ஆசைப்படுறது ஒரு அளவு வேணா கிடைச்சா ஒரே. ஓ, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது வேற மாப்பிள்ள. என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா? என்ன கேனத்தனமா பேசிட்டு அட்வென்ச்சரஸ் லவ் ஸ்டோரியா இருக்கு. பட் எனக்கு புரியல. ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. டிவி பார்க்க போறோம், அங்க சிவப்பு சட்டை போட்டுட்டு ஒரு கேரக்டர் நிக்குது. ஏயா வெறுப்பேத்தலடா என்ன அப்ப எப்படி லவ்? திடீர்னு லவ். இப்போ நாங்கள் இவங்க வீட்டுக்கு பக்கத்தாடி தான் நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். புது வீடுங்காட்டிக்கு சரி சாயந்தரம் தானே பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ட்டு நானும் என் தங்கச்சியும் இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போனோம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அப்போதான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார் இவர். எனக்கு முதலையே பிடிக்கும் அவளை, எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு பிடிக்கும். என்னப்பா சொல்ற? ஐயோ. ஆனால் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சரி. அப்போ கரெக்டாக பொண்ணு பார்க்க வந்தாங்க. இவர் பெரிய மன்மதன். பொண்ணு பார்க்க வந்தோம், சரி இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லி.
டேய் லவ்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? அதான் இதுக்கு மேல டைம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவசர அவசரமா. இப்ப நடுவுல பொண்ணு பார்க்க வந்தாரு, அவர் என்ன ஆனாரு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? மாப்பிள்ளை வரல, பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும்தான் வந்தாங்க. ஓ அப்படியா? அதுக்கப்புறமா 1 வீக் 2 வீக் கழிச்சு அப்புறம் நான் ஃபோன் நம்பர் வந்து நான் இவங்க வீட்டுக்கே வந்து நான் வாங்கினேன் திரும்பியும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஃபோன் நம்பர் வாங்கி அப்புறம் நான் லவ் பண்ணுறேங்க நானும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. காதல் கதையெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கே. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. எந்த ஊரு? கோயம்புத்தூரா? நாங்க திருப்பூர் உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை. வேற இவனை என்னங்க பண்றது? அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அப்படியே ஒர்க் மைண்டடாக இருந்தவர். என்னடா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கிற? ஆனால் அம்மாவை மீட் பண்ண உடனே வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொன்னேன். இல்லை முடியாது, த்ரெட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி அப்படி வந்து இவங்களுக்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட். ஆனால் நம்ம இப்போ பேசினா அது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி என்ன சொல்றீங்க நீங்க? காலையில நைட் வரைக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி ஃபோன் பேசி அது இப்போ நான் பேசுறதா இருந்தா விட மாட்டாங்க. விடிய விடிய என்ன பேசுவீங்க அப்படி? அட போடா பொசகட்ட புண்ணாக்கு. சும்மா பேசுவோம் சார். அது இல்ல ஏதாவது இருந்தா கூட பேசலாம். பைத்தியமா இவன்? அவர் வந்து பிசினஸ் பண்ணுவாரு. ஸோ மார்னிங்லலாம் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாரு. இது நல்ல விஷயம் தானே. நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். ஸ்டார்ட் பண்ணோம்னா அவர் சொல்லுவார், நான் வந்து ஒரு வச்சிடலாமா ஃபோன், ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல. இல்லை இல்லை பேசுங்க பேசுங்க, இல்லை எனக்கு நான் பேசணும், இல்லாட்டி என்னால் முடியாது, பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே 4:30 5 o'clock வரைக்கும் நல்லா இருக்கும் சார். அந்த ஃபீல் வந்து நல்லா வேண்டாம். முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி வித்தவா. எங்க அம்மா அப்பா வந்து லைன் வீட்டில் இருந்தாங்க. எங்க அப்பாவோட எங்க அம்மா வந்து 2 வயசு கூட. ஓகேவா? உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாதேட்டையா. எங்க அப்பா வந்து 2 டைம் மேக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகி வந்திருக்காங்க. டேய் அதெல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம். இது வேணும். ஒரு டைம் அம்மா கேட்டாங்க என்ன ஆச்சுன்னொன்னே, இல்லை 2 டைம் அட்டன் பண்ணிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், இன்னொரு டைம் அட்டன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னொன்னே, கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற? நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லி தந்து எங்க அம்மா சொல்லி தந்தேன். எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். அப்போ எங்க அப்பா யோசிச்சாங்க, மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லித்தரா, லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. அதனால அப்ப இந்த கதையை உங்ககிட்ட இந்த மாதிரி தத்துவமா சொன்னது யாரு? எங்க அப்பா தான். நினைச்சேனா உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அப்பாக்கு வந்து திருநெல்வேலி, அம்மாக்கு வேலூர் ஆரணி. சென்னை மயிலாப்பூர்ல பார்த்து மீட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கைலாம் வச்சு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. எனக்கு கல்யாணம். ஆனா அப்பாட்ட பைசா இல்ல. நைட் எல்லாம் ஆட்டோ ஓட்டி தாலி வாங்கி அப்பாக்கு 2 அண்ணா 2 அக்கா. என்றா சொல்றா? இது வேறயா? யார் வரலனாலும் எனக்கு பிடிச்சவள நான் கை பிடிப்பேன்னு மறுநாள் காலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாத்தீங்களா? சரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ். சோ வீட்டையும் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமா. ஓ ஓகே. வேற காதல் திருமணத்தின் சுவாரஸ்ய கதை. யார் யா நீ? மீந்து போன மாவுல செஞ்ச கொடுக்கட்ட மாதிரி இருக்க.